மனசுதான் கடவுள். உண்மையில ஹாப்பியா இருக்க, சந்தோஷமா இருக்க. தேங்க்யூ சோ மச். எப்பயுமே வந்து சார் சொன்னாரு கடவுள் யாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து மனசார ஒருத்தவங்க பாராட்டுறோம், அவர் தான் உண்மையான கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் சார் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. தேங்க்யூ சோ மச். லவ் டு இல்லத்தில் உள்ள செல்லத்தை பாத்துக்கலாமா? இது பிக் பாஸ் சீசன் எத்தனை தெரியல, நம்ம அடுத்து பேசுவோம். தேங்க்யூ சோ மச். லவ் டு பாய். தேங்க்யூ. அடுத்து யாரை பார்க்கலாம்? எத்தனை பேர் குக்வித் கோமாளி பாப்பீங்க? ஓகே, குக்வித் கோமாளில சிவாங்கி மாதிரி நம்ம ஒரு எபிசோட் பேசிருப்போம், பாத்துருப்பீங்க. அந்த வாய்ஸ் நம்ம குக்வித் கோமாளில பண்ணிருப்போம். சோ இங்க பண்றோம். அந்த வாய்ஸ் நீங்களே வீட்ல பிராக்டிஸ் பண்ணலாம். எப்படின்னா வந்து ஃபுல்லா குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது தொண்டையில சிக்கினா சிவாங்கி வாய்ஸ் வரும். நார்மலா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ குலோப் ஜாமுன் சிக்கிச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எனக்கு ரெண்டு விஷயம் பிடிக்கும். ஒன்னு அஸ்வினி, இன்னொரு நீராட்டத்துல மக்களே. ஓகே பாய். இது சிவாங்கி. என்னப்பா புகழன் ஆக்சுவலா வந்து திருவாரூர் வரைக்கும் வந்தாரு. வீட்டுல பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ண பார்த்து திரும்பி போயிருக்காரு. நைட் 2 மணிக்குள்ள புகழன் வந்துருவாரு. ஓகேவா? கடைசியா ஒரு 2 வாய்ஸ் பேசி முடிச்சிக்கலாம். நிறைய டான்ஸ் எல்லாம் இருக்குது. எங்க போனாலும் நம்ம ஒரு தலைவர்கள் வாய்ஸ் பேசி முடிப்போம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு 3 வாய்ஸ் நம்ம பேசி முடிச்சிடலாம். டாக்டர் கலைஞர் ஐயா வந்து இங்க பேசியிருந்தா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னை நீங்கள் கடலை தூக்கி போட்டாலும் நான் கட்டு மரவாகத்தான் மிதப்பேன். அதில் அனைவரும் பேரை பயணம் செய்யலாம். நான் நீ என்று சொல்லும் போது உதவி ஒட்டாது, நாம் என்று சொல்லும் போது தான் உடல் ஒட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், உடன்பிறப்புகளே. ஜெய்கு. அடுத்து கலைஞரையா வந்தாங்கன்னா நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா வந்து பேசிட்டு சொல்லி பார்ப்போம். லைட் ஆக்கி வச்சுக்கணும்.